ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். ஆன்மீகத்தின் நுட்பத்தை உணர்வோம். கடவுளுக்கும் மனிதர்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் இடையேயான உறவு கடலுக்கும் அதன் அலைகளுக்கும் இடையேயான உறவை போன்றது. இரண்டுமே சாராம்சத்தில் நீர்தான். சாராம்சத்தில் எந்த வேறுபாடும் இல்லை. அலைகள் தங்களை கடலிலிருந்து பிரிந்திருப்பதாக நினைக்கும் பொழுது பாதுகாப்பு இன்மையுடனும் பயத்துடனும் அமைதி இல்லாமலும் உணர்கின்றன. ஆனால் தாங்கள் கடலின் ஒரு பகுதி என்பதை அறியும் போது அது உள் அமைதி, உள் பாதுகாப்பு மற்றும் உள் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. Waves are not apart from the ocean, they are parts of the ocean. இதேபோல் அகங்காரம், ஈகோ, நாம் கடவுளிலிருந்து பிரிந்திருப்பதாக நம்மை நினைக்க வைக்கிறது. உடல், மனம், புத்தி என்ற கருவிகள் அலைகள் போல் எப்போதும் மாறிக்கொண்டே ஆடிக்கொண்டே இருக்கிறது. மனிதன் தன்னை ஆத்மன் என்ற கடவுளுடன் இணைத்து கொண்டால் துன்பத்தை கண்டு பயப்படாமல் வாழலாம். ஞானம் பெற்றவர்கள் தாங்கள் தெய்வீகத்தின் ஒரு பகுதி என்பதை உணர்கிறார்கள். கடல் இன்றி அலைகள் இல்லை. அலைகள் தன்னுடைய இருப்புக்கு கடலையே நம்பியுள்ளது. அதேபோல் ஆத்மன் கடவுள் இல்லாமல் இந்த உடல், மனம் இயங்க முடியாது. எனவே நாம் அனைவரும் கடவுள் என்ற கடலில் நடனமாடும் அலைகளே. இறைவா நன்றி.